இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணிக்கு ஆரம்பம் நடந்திருக்கு. அனைத்து கட்சிகளையும் தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. கூட்டம் எப்படி போச்சு, என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது? இது முடிவுகள் எடுப்பதற்கான கூட்டம் இல்லை. அது முதல்ல எல்லாரும் கூட்டணியா ஒரு ஆதரவு நிலைப்பாடு என்கிற நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரியான ஒரு கூட்டம் தான். ஆனால் அதே நேரத்தில் இது ஃபார்மல் செஷனுக்கும் போச்சு. ஃபார்மல் செஷனில் கட்சியினுடைய தலைவர்கள் பேசினாங்க. பேசும்போது தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பம் எப்படி மாறி இருக்கிறது, கூட்டணி ஆட்சி என்கின்ற இந்த நிலை வந்திருக்கிறது என்பதை பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு இருந்தாலும் கூட இந்த கூட்டணி ஆட்சியை வழிநடத்தக்கூடிய வகையில் இதற்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வேணும் என்பது வலியுறுத்தப்பட்டது. குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு சேர்த்து ஒரு வழிகாட்டு குழு மாதிரி ஒன்று அமைக்கப்படணும் என்பது வேண்டப்பட்டிருந்தது. இது ரெண்டும் தான் இதில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள்னு சொல்லலாம். தீர்மானங்கள் என்பதை விட முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள். இந்த கருத்துக்கள்லாம் பேசப்பட்ட பிறகு தாவேகாவுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாம் எல்லாம் கூட்டணியாக செயல்படணும்னு நினைக்கிறேன். நான் அந்த கூட்டணிக்கு ஒரு பெயரையும் என்னுடைய சிந்தனையில் இருக்கிறது. அதை நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாம் அதை பற்றி அறிவிப்போம்னு சொன்னார். இந்த ஃபார்மலாக இந்த விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்களை தனித்தனியாக தலைவர்கள் சென்று சந்தித்து பேசினார்கள். ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி கூட்டணி என்பதற்கான ஒரு வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பெயர், அது என்ன இதற்கான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன, ஸ்டீரிங் கமிட்டி என்ன என்பது போன்ற விஷயங்கள்லாம் தலைவர்கள் முடிவு செய்து அறிவிப்பார்கள். நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றிகளை அடைஞ்சிட்டு ஒரு நீண்ட நெடுங்காலமாக பயணித்தது. தற்போது அந்த கூட்டணியிலிருந்து எல்லோரும் பிரிந்து ஒரு புதிய கூட்டணி உருவாயிருக்கு. ஒரு கூட்டணி உருவாகுவது என்பதும் பிரிவது என்பது இயல்பான நடக்கக்கூடிய ஒன்று. அரசியல் சூழலுக்கு ஏற்ப மாற்றப்படும். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்ததற்காக விடுதலை சிறுத்தைகளாகட்டும், காங்கிரஸ் கட்சியாகட்டும், திமுக அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைச்சுட்டே இருக்காங்க. தனிப்பட்ட நபர்கள் மீதான விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. இதை இந்த அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அணுகுமுறை என்பதை விட இது பொதுவான நடைமுறை தானே. இது நீங்கள் ஒரு கட்சி கூட்டணியில் இருந்து போச்சுன்னா அதை கடுமையாக பேசுவது என்பது வெகு இயல்பானது. ஆனால் அதே நேரத்தில் அது வரம்பு மீறி போச்சுன்னா அது நம்ம பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அது வரம்பு மீறி போகுதான்றதையும் பார்க்கணும். இன்னொன்று, கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எந்த இடத்துலேருந்து வெளிப்படுத்துறாங்கன்றதும் கருத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக திமுகவினுடைய முன்னணி பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர் வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது தொடர்பாக எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூழல் வரும். ஆனால் திமுகவினுடைய தலைவர் இதுவரை அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு முரணற்ற ஒரு நிலையில் எதையுமே தெரிவிக்கலை என்கின்ற பொழுது எந்தெந்த ஃபோரமில் அதற்கான பதிலடி கொடுக்க முடியுமோ அதுக்கு நிச்சயமாக கொடுப்போம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை தொடர்ந்து விசிகா முன்வைத்துட்டு வந்தது. இன்றைக்கு ஆட்சியிலும் பங்கு இருக்கு, அதிகாரத்திலும் பங்கு இருக்கு. அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இல்லை, இது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை ரெண்டு விதமாக பார்க்கணும். நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது எல்லோருக்கும் அதில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பது கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டும் என்பது ஒன்று. கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டும் என்பதற்காக அது அந்த கட்சியை வலுப்படுத்துவதோ, அந்த கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சரை தனிப்பட்ட முறையில் வலுப்படுத்துவதோ, இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை வலுப்படுத்துவதோ இல்லை. அது யாருக்காக ரெப்ரசன்டேட் பண்றோமோ அந்த சமூகத்தை வலுப்படுத்துவது தான் கூட்டணி ஆட்சி அல்லது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது முழுமையான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எப்படி வரும்னா, கடைநிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களுக்கும் அரசியல் அதிகாரமோ ஆட்சி அதிகாரமோ அதனுடைய உரிமைகளும் கிடைக்கணும் என்பதுதான். அந்த லட்சியத்தை நோக்கி, அந்த கருத்தியலை நோக்கி நிச்சயமா விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் நடைபோட வேண்டிய தூரம் இருக்கிறது. அதை கடக்க வேண்டும். இன்னும் எங்களுடைய ட்ரீம், எங்களை போன்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய விஷன் என்ன அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய கோரிக்கை அல்லது எங்களுடைய ஒரு செயல், ஒரு சூத்திரம். அது இன்னைக்கு எங்களுக்கு நடந்திருக்கு. நாங்கள் ஒருத்தர் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு கொடுத்துருக்காங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்கிறத விட ஒரு காலம் உருவாகணும், ஒரு சூழல் உருவாகணும். நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமும் சூழலும் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதை நோக்கி நாங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதுதான் நிறைவான ஒரு நிலையாக நாங்கள் பார்க்க முடியும். திமுக தொடர்ந்து தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடைபெற்று வருகிறது. தாவேகா குதிரை பேரம் நடத்தி வருகிறார்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. அதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து அதெல்லாம் ஒரு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு குதிரை பேரம் நடத்தியதற்காக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 திமுக சார்ந்தவர்கள். முன்னாள் அமைச்சரும் இதற்கு தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, இது நான் இங்கே உள்ள வந்த பிறகு தான் அந்த செய்தி பற்றி இன்னொரு செய்தியாளர் கேட்டார். அதனுடைய முழுமையான விவரங்கள் தெரியல. அது போன்ற செயல்பாடுகளில் யார் ஈடுபட்டாலும் தப்பு தான். இன்னும் சொல்ல போனால் வந்து முதலாக வந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகி தாவேக்காவில் சேர்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்த பொழுதே கூட வந்து இது வந்து அவங்களும் வந்து நெறி தவறி அறம் பிறண்டு வந்து செய்கிறாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை தெரிவித்திருக்கிறோம். அது போன்று வர்றவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்றது வந்து நேர்மையான அரசியல் என்பதற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்கின்ற கருத்தை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழும் வெளிப்படுத்தியிருந்தார், நானும் வெளிப்படுத்தியிருந்தேன். அந்த நிலைப்பாடே தான் இதுக்கும் பொருந்தும். இது போன்ற செயல்பாடுகளை யார் செஞ்சாலும் ஒரே பார்வை தான், யார் செஞ்சாலும் அது மாதிரி தான் பார்க்கணும். அது என்ன, அது வந்து உண்மையிலேயே அது நடந்திருக்கிறதா, அது வந்து அது தொடர்பான தகவல்கள் தெரியல. அப்படி செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தான்.